எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பச்சை மாங்காயோட சட்னி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்துருக்கேன். இந்த மாங்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எட்டு பல்லு பூண்டு சேர்க்குறேன். 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகுது. போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் உள்ள சேர்த்துக்கலாம். வறுத்த கடலைப்பருப்பெல்லாம் உள்ள சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். போதும், எடுத்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.